Welcome to Friends Canteen. This is me Lakshmi and இவர் வந்து என்னோட ஹஸ்பண்ட். நான் முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், எங்கள் வீட்டில் எல்லோரும் குக் பண்ணுவாங்க. அது மாதிரி இவரும் ரொம்ப நல்லா குக் பண்ணுவார். இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஐட்டம், அவரோட ஃபேவரட், அவங்க அம்மாவோட சொல்லிக் கொடுத்த மாதிரி ஒரு ரெசிபி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாரு, செஞ்சு காமிக்க போகிறாரு. நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது என்னென்னு அவரே சொல்லுவார், பார்க்கலாம். இப்போது வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கேன்டீன். ஒய்ஃப் சொன்ன மாதிரி இன்றைக்கி உங்களுக்காக ஒரு புது டிஷ் தேங்காய் பால் ரைஸ் பண்ணி காமிக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எனக்கு பண்ணி கொடுப்பாங்க. நான் இந்த ஊருக்கு வந்தபோது யூஸ்வலாக ஃபோன் கால் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு கேட்பேன். ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு அதை இப்போவும் எனக்கு கீப் ஆன் டூயிங் இட். நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், நீங்களும் குக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். அருமையான சுவையான தேங்காய் பால் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறோம், வாங்க பார்ப்போம். இப்போது தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் வாங்க. இது வந்து 2 கப்பு ஜீரக சம்பா ரைஸ். ஜீரக சம்பா இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பாசுமதி ரைஸும் பண்ணலாம், அதுவும் இல்லைன்னு சொன்னால் சாதாரண பச்சரிசிலையும் பண்ணலாம். 3 கப் தேங்காய் பால், 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேன் நீல நீளமாக, 10 to 12 பச்சை மிளகா. நீங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னும் 2 கூட சேர்த்துக்கோங்க. பட்டை ஒரு 2 பட்டை, ஒரு 3-4 கிராம்பு, பிரியாணி லீஃப் ஒரு 2-3 போட்டுக்கோங்க. 4-5 ஏலக்காய், பிளாக் கார்டமன் அது ஒரு 1 போட்டுக்கோங்க. சோம்பு ஒரு டியூஸ்பூன் எடுத்துருக்குறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 2 டியூஸ்பூன். கொத்தமல்லி இலை ஒரு கையளவு, புதினா இலை ஒரு கையளவு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, புதினா லீஃப்னால தான் அந்த அரோமாவே வரும் அதில். நீங்கள் புதினா இல்லாமல் பண்ணவே முடியாது. நெய் 5 டியூஸ்பூன் எடுத்துருக்குறேன். நீங்கள் ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தீங்கன்னா 3 டியூஸ்பூன் போட்டுக்கோங்க. சால்ட்டு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இந்த குக்கர்லேயும் பண்ணலாம் நம்ம. இதுங்க ஆயில் போட்டுருங்க. ஒரு 3-4 டியூஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள், எண்ணெய் சூடாகிறோன்னே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் காஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். பிரியாணி லீவ்ஸ் முதல்ல போட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது வந்து கருப்பு ஏலக்காய். இந்த ஆயிலோட கொஞ்சம் இது பண்ண உடனே நெய்யை விட்டுக்கோங்க அதில். இப்போ ஆனியன் கொஞ்சம் 3 ஆனியன் மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிறது, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் அந்த ஆனியன் வந்து கண்ணாடி பதம் நல்லா வணங்கணும். ஒரு மாதிரி நல்ல ஃப்ரை ஆன ஸ்டேஜுக்கு வரும், கண்ணாடி மாதிரி ஆகும். அது அப்போது நீங்கள் வந்து அதர் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணலாம். அது முடியாது கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓரளவுக்கு நல்லா ஆனியன் பதமாக வணங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த கொத்தமல்லி, கட் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணுவோம். அடுத்தது புதினா லீஃப், அது ஒரு கையளவு, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், நம்ம சோம்பு எடுத்து வச்சிருந்த ஒரு டியூஸ்பூன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஒன்று சேரட்டதெல்லாம் அது மாதிரி வெயிட் பண்ணலாம். இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு எல்லாமே. பச்சை மிளகா, நம்ம ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எல்லாம் ஓரளவு நல்லா வணங்கிடுச்சு. அடுத்தது தேங்காய் பால் 3 கப் எடுத்து வச்சுருந்தோம், அதை ஆட் பண்ணிவிடுங்க. தேவையான உப்பும் சேர்த்துறோம். இப்போ இது ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வரணும், அது மாதிரி வெயிட் பண்ணுவோம். நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போது அந்த அரிசி கழுவி வச்சுருந்ததை 2 கப் ரைஸ் அதை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு நெய் கொஞ்சம் மேலே மிச்சம் இருந்ததுன்னா இப்போது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அரிசி கொதிக்கட்டும். கொதிச்சதுன்னா நம்ம மூடி போட்டு மூடிவிடுவோம். இப்போ ரைஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம
மூடிட்டு ஸ்டீம் வந்துருச்சு பாருங்கள். நம்ம அந்த வெயிட்டை போட்டுட்டு 2 சவுண்டு விடுங்க. 2 சவுண்டு விட்டு சிம்மில் குக்கர் ஒரு 7 மினிட்ஸ், அவ்வளோதான், சாப்பாடு ரெடி. இப்போ நம்ம வந்து 2 சவுண்டு விட்டோம். சிம்மில் வந்து ஒரு 7 மினிட்ஸ் சிம்மில் ஸ்டவ்வில் வச்சுருந்தோம். இப்போது ஸ்டீம் இறங்கிடுச்சு. இப்போ திறந்து பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. வாவ், நல்ல சாப்பாடு கம கம கமன்னு ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், நீங்களே பாருங்கள். குழையாமல் அப்படியே பொல பொல பொலன்னு இருக்கு பாருங்கள். எதுவுமே தண்ணி கரெக்டாக வச்சுருந்தோம்னா, அது சவுண்டு கரெக்டாக வச்சோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரைஸ் கிடைக்கும். இதை நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்காய் பால் சாதம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பயங்கர டெலிஷியஸாக, ப்ளசண்ட்டாக, ரிச்சாக, சூப்பராக ரெடி ஆகிடுது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கிறேன். ஹோப்ஃபுல்லி எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் சாப்பிட்டு பாருங்கள், நீங்களும் செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கேன்டீனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திப்பேன் டிஃப்ரெண்ட் டிஷ்ஷில். தேங்க்யூ, பாய்.